3வது பிரமோ வந்துருச்சு. சத்யாவை கொஞ்சம் விட்டுருந்தா ரணவுடைய பற்களை வந்து உடச்செறிஞ்சிருப்பார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நல்ல வேளைக்கு இந்த படத்தை பாருங்கள், ரஞ்சித் சார் வந்து உள்ளே போய் அப்படியே நின்ட்டார். 2 பக்கம் அப்படி தடுத்து, இல்லாட்டின்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான். அப்படியே ரணவோட பல்லு வந்து தனித்தனியாக சுக்கா உடஞ்சிருக்கும். ஏன்னா அவ்வளோ வேகமாக போகிறார் சத்யா, அவ்வளோ ஆக்ரோஷமாக வந்து போகிறார். ஏதோ ஒரு பெருசாக சம்பவம் நடந்திருக்குது. அப்படி சம்பவம் நடக்காமல் சத்யா வந்து கோவப்பட மாட்டார். ஆனால் அடிக்க போனது வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ராவும் சத்யா வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி உனக்காக தானே அடிக்க போனேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. ஏன் வந்து அந்த மாதிரி ரணாவை வந்து ட்ரீட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி பவித்ரா கேட்குறாங்க. உனக்காக தானே அடிக்க போனேன் அப்படின்னோடனே எனக்கும் ரணாவுக்கு இருக்க பிரச்சனை நாங்கள் தீர்த்துக்கிறோம், நீ எதுக்கு இடையில வந்து அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து பவித்ரா பதில் கொடுக்குறாங்க. உடனே சத்யா வந்து பார்த்தீங்கன்னா போடின்ட்டாரு. ஒரு பெண்ணை பார்த்து ஏன்டா போடின்னா, ஏற்கனவே உன் பேர் நாரி கிடக்குது, சௌந்தர்யா சாரி அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை வந்து அனாரியமாக இருக்கா அப்படி இப்படி இஷ்டத்துக்கு சொல்லி உன் பேர் நாரி கிடக்குது சத்யா. இப்போ வந்து இன்னொரு பெண்ணை பார்த்து போடிங்கிற என்னடா இவன்லாம் என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கான் அப்படின்னு சொல்லியே தெரில. உடனே வந்து என்ன போடி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போய் அவங்க வந்து நின்றுக்கிறாங்க. அப்போயும் பார்த்தீங்கன்னா இந்த சத்யா வந்து வெளியே போகிறான். வெளியே போய் வந்து என்னை போடேன்ட்டில அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு வாட்டி அதே மாதிரி பேசினா அப்படின்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லி சத்யாவோட அந்த குரூர முகம் பாருங்கள். நல்லா உடம்பு வளர்த்து வச்சுருக்கனால எவனாக இருந்தாலும் போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிறனால அவ்வளோதான், நடக்கிறதே வேறு, யோசிச்சு பேசு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வார்னிங் கொடுத்துருக்காரு மக்களே. பார்த்தீங்கல்ல சத்யாவோட இது போன வாரம் வந்து சௌந்தர்யாவை சத்யா தப்பாக பேசினதுக்கு சில பேர் வந்து செம்பு தூக்குனீங்கல்ல, இப்போ தெரிஞ்சிருச்சா சத்யா யாருன்னு சொல்லி போடிங்கிறாரு. பல்ல உடச்சிருப்பாருங்க. ஆள் பார்த்தீங்களா முரட்டாள் வச்சு ஒரு எத்திருந்தாருன்னா பல்லு பிச்சிருக்கும். அப்படி தான் தெரியுது. இது உடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.